அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த மாலை பொழுதுல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன விஷயம் பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே இருப்பீங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, நான் இப்படி செய்துட்டேனா அப்படின்னு சொல்லி அடுத்த முறை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய பல பேர் உங்கள் மத்தியில் இருப்பீங்க. எனவே அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இதை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு நிறைய பேர் இதால் அவங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் நிறைய பேர் பாதிப்படைவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், தூங்குறது டைமை தாண்டியும் அதிக நேரம் நாங்கள் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தூங்குறது எவ்வளோ நேரம் தூங்கலாம், அது அவங்களுடைய தேவையை பொறுத்து, அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் தூக்கத்தில் கொரட்டை விடுறது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறவருக்கும் மிக முக்கியமான ஒரு ஆபத்தான ஒரு எரிச்சலான விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இது ஏன் நடக்கிறது, எங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது, இந்த மாற்றங்கள் மூலமாகத்தான் இதெல்லாம் நடக்கிறதா, இதுக்கு என்ன தீர்வு இருக்குது, இதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம்? சில வேளை பல பேருக்கு அந்த விஷயம் ஒரு அசௌகரியமாக இருக்குது. நிறைய பேர் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தெளிவினையும் தீர்வினையும் கொடுக்குற மாதிரி தான் இன்று நாள் எபிசோட் இருக்க போகுது. எனவே இதற்காக நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் ஒரு சிறப்பான வைத்திய அதிகாரியை அழைத்து வந்திருக்கின்றோம். சுஜானி பாலகிருஷ்ணன் வைத்திய அதிகாரி, அவரை நாங்கள் வரவேற்றுக்கொண்டு இது தொடர்பிலான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. எனவே இந்த கொரட்டை விடுறது அப்படின்னு சொல்லி இது மெடிக்கல் டேர்ம்ஸில் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குமா, இது ஒரு பாரதூரமான விஷயமா பார்க்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணுமா, இல்லை ஒருத்தர் ஒரு அதிகமாக தூக்கத்தில் கொரட்டை விடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு மருத்துவரை அணுக வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் பல பேர் இது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய அசௌகரியமாக இருக்குது. எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கொரட்டை விடுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அது ஏன் ஏற்படுகிறது, எதனால் இது உருவாகிறது? இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுவாச தொழிற்பாடு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அது ஒரு அமைதியான ஒரு செயல், அதில் எந்த ஒரு சத்தமுமே வராது. இப்போ நம்ம முதல்ல பார்த்த அந்த அஸ்மா தொடர்பான வீஸாக இருக்கட்டும், இல்லைனா இருமலாக இருக்கட்டும், இல்லைனா இந்த குரட்டையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏன் ஏற்படுது அப்படின்னா, சுவாச குழாயில் முக்கியமாக காற்று போக்கில் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும் பொழுது தான் இந்த மாதிரியான சத்தம் வருது. இப்போ சத்தம் வருது அப்படின்னாலே அதில் ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு தடங்கள் இல்லை அப்படின்னா இந்த சுவாச தொழிற்பாடு என்பது மிகவும் ஒரு அமைதியான தொழிலாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நம்முடைய சுவாச குழாய் மேல் சுவாச குழாய், கீழ் சுவாச குழாய் அப்படி ரெண்டாக இருக்குது. இந்த குரட்டை மேல் சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் தான் இந்த குரட்டை ஏற்படுது. இப்போ ஒருவர் விழித்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த மேல் சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூக்கள், அந்த சதைகள் எல்லாமே ரொம்ப மென்மையான சதைகளாக இருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக காலையில் நம்ம விழித்திருக்கும் பொழுது இந்த தசைகளுமே ரொம்ப வெளிப்பாக இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, மேல் சுவாச குழாயில் இருக்கக்கூடிய இந்த தசைகள் சுவாச குழாயை அகன்று நல்லா விரிந்து நல்லா திறந்த மாதிரி வச்சுருக்கும். இப்போ காற்று அதன் வழியாக மிகவும் இலகுவாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்ம தூங்குகிற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தசைகள் எல்லாமே தளர்ந்து விடும். அப்போ தளரும் பொழுது இந்த பாதை இன்னுமே குறுகிவிடும். அதுவும் முக்கியமாக நம்முடைய மேல் அன்னம், நம்முடைய தொண்டையின் பின்பகுதி, இந்த மாதிரியான இடங்கள் இன்னுமே குறுகிவிடும். அப்போ இந்த மாதிரியான இடங்களுக்கு வழியாக காற்று உள்நுழையும் பொழுது அது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. அந்த அழுத்தம் தான் இந்த குரட்டையாக வருது. அந்த குரட்டை நான் சொன்ன மாதிரி இந்த குறுகிற நேரத்தில் இந்த மாதிரி இந்த சுவாச குழாய் குறுகும் பொழுது காற்று ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த அழுத்தம் தான் குரட்டையாக வெளிப்படுது. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கும் குரட்டை விடுறதுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கொள்வாங்க. இப்போ மெடிக்கல் டேர்ம்ஸில் இந்த உடல் பருமனுக்கும் குரட்டை விடுறதுக்கும் உரிய தொடர்புகள் ஏதாவது இருக்கா? இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி சுவாச குழாய் சாதாரணமாக இருக்கிறத விட ஒடுக்கமாக இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த காற்று போக்கு தடைப்படுது, அதிலிருந்து ஒரு சத்தம் வருது, அது குரட்டையாக வருது.
அப்போ இந்த உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கழுத்தை சுற்றி இந்த கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது சாதாரண நபருக்கு வந்து எவ்வளவு தூரம் ஒடுக்கமாகுதோ அதை விட இவங்களுக்கு அதிகமாக ஒடுக்கமாகும். அப்போ அதனால இவங்களுக்கு குரட்டை ஏற்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவுமே அதிகமாக இருக்கும். இப்போ இது வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த தைராய்டு நோயாளிகள், இந்த தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு சாதாரணமாகவே இந்த தசையின் தொழிற்பாடு வந்து மிகவுமே குறைவாக இருக்கும். தசை எல்லாமே வந்து ரொம்ப தளர்ந்து போய் இருக்கும். அப்போ அவங்களுக்குமே வந்து இந்த பாதை வந்து ரொம்ப ஒடுக்கமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்குமே வந்து இந்த குரட்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இப்போ உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த குரட்டை ஏற்படும் அப்படின்னு இல்லை. இப்போ சில ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குரட்டை ஏற்படலாம். ஒல்லியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த முகம், அவங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய சில அவங்களுடைய அந்த அளவுகள், இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாடை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாடை வந்து ரொம்ப பின்னோக்கியே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் காரணத்தினாலையும் அவங்களுடைய இந்த மேல் தொண்டை பகுதி வந்து ரொம்ப குறுகியதாக இருக்கும். அந்த குறுகிய பாதையில் வந்து காற்று போகும்போது அவங்களுக்குமே வந்து அது குரட்டையாக வெளிப்படலாம். இப்போ நாங்கள் இந்த குரட்டை விஷயம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து யோசிக்கிறது பெரிய ஆட்களுக்கு தான் அதிகமாக வந்து வருமா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா வந்து குழந்தைக்கு வந்து குரட்டை வந்து வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய சுவாச நாளங்களில் வந்து நிறைய தொடர்புகள் இருக்கிறபடியால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகிறது. இது நிறைய பேருக்கு வந்து தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இல்லை. எனவே குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குமா? இப்போ குழந்தைகளில் வந்து இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்தவர்களோட விட அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல், சளி இந்த மாதிரி வரும். இப்போ சளி வரும் பொழுது என்ன ஆகும், அவங்களுடைய மூக்கு வந்து அடைச்சிருக்கும். அப்போ மூக்கு அடைச்சிருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா வாயால் சுவாசிக்க தொடங்குவாங்க. வாயால் சுவாசிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காற்றினுடைய அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த காற்றினுடைய அழுத்தத்தினால அந்த அழுத்தத்தினால வந்து என்ன ஆகும்னா அந்த சத்தம் வந்து அவங்களுக்கு குரட்டையாக வெளிப்படும். இந்த மென்மையான டிஷ்யூக்களில் வந்து அந்த அழுத்தமான காற்று போயிட்டு படும் பொழுது அது வந்து குரட்டையாக வரும். இப்போ சிறுவர்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இதையும் தாண்டி வந்து இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டான்சில்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்பு வந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டு பண்ணுவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான உறுப்பு அது. இப்போ இது குழந்தைகளுக்கு வந்து வளரும் பிரயாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த உறுப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு வளர்ந்த நபரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு அளவில் இவங்களுக்கு பெருசாக இருக்கும். இவங்க வளர வளர அது வந்து சிறியதாக மாறிக்கொண்டு வரும். ஏன்னா இந்த சிறுவர்கள் வந்து வளரும் பிராயத்தில் இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த உறுப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அவங்க பெரியவங்களாக ஆகும் பொழுது அது வந்து சின்னதாக மாறிடும். அப்போ இது வந்து பெருசாக இருக்கும் பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இந்த தொண்டை பகுதியை வந்து ரொம்ப ஒடுக்கமானதாக ஆக்கி விட்டுரும். அப்போ அப்படியான கட்டங்கள்லையும் வந்து அவங்களுக்கு குரட்டை ஏற்படலாம். அப்போ இப்படி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பெரியவங்களான பிறகு என்ன ஆகும், இந்த குரட்டை பிரச்சனை வந்து அவங்களுக்கு சரியாகி விடும். ஆதவன் தொலைக்காட்சியின் சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குரட்டை விடுறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது, எப்படி தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஒரு கட்டத்தில் மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு தேவையும் நிலைமையும் சில பேருக்கு வந்து ஏற்படலாம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவிகளுக்கு இடையே வந்து இந்த மாதிரியான ஒரு குரட்டை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஏற்படுகிற நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய பிளவு வந்து வர்றதுக்குரிய சாத்தியக்கூறுகளில் நிறைய இருக்குது. நாங்கள் செய்திகள் மூலமாக எல்லாம் பார்த்துருக்குறோம். அந்தளவுக்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த குரட்டை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கேட்கலாம். அதாவது சில விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த குரட்டை வர்றது அப்படின்னு சொல்லி இதுலேயும் கூட அந்த ஆண் பெண் வேறுபாடு பாகுபாடு வந்து இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதில் ஆண்கள் தான் அதிகமாக குரட்டை விடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது எதனால் இந்த விஷயம் ஏன் இப்படி பார்க்கப்படுது? இப்போ இந்த ஆண்களையும் பெண்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்கள் வந்து அதிகமாக குரட்டை விடுறாங்களா, சதவீதத்தின் அடிப்படையில் ஆண்கள் அதிகமாக குரட்டை விடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், ஆண்கள் அதிகமாக குரட்டை விடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய உடம்புல கொழுப்பு படியும் விதம். இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் கொழுப்பு படிவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
அதே மாதிரி அவங்களுடைய உடம்புலையும் வந்து நடுப்பகுதியில் வந்து கொழுப்பு அதிகமாக படிவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பெண்களோடு ஒப்பிடும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ இதனால வந்து என்னாகும், நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய இந்த தொண்டை பகுதி வந்து குறுகும் பொழுது அவங்களுக்கு அது குரட்டையாக வருது. அது ஒரு காரணம். 2வது காரணம் புகைத்தல் மற்றும் மதுபானம் அருந்துதல். இதுவுமே வந்து குரட்டை விடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நம் நாட்டை பொறுத்தவரையில் பொதுவாக இந்த ஆசியா கண்டத்தை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெண்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புகைத்தல் பழக்கமும் மதுபானமும் வந்து ஆண்கள் மத்தியில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. இந்த பழக்கங்கள் காரணத்தினாலும் ஆண்களுக்கு வந்து குரட்டை விடும் பழக்கம் வந்து பெண்களை வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு அதிகமாக வந்து இருக்குது. ஆனால் பெண்களுக்கும் வந்து குரட்டை விடுற பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி சில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த போன் ஸ்ட்ரக்சர்ஸ் அதை பொறுத்து சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி தாடை வந்து பின்னோக்கி இருக்கும், சில பேருக்கு வந்து தாடை ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது பெண்களுக்குமே வந்து இந்த குரட்டை விடக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அதுவுமே வந்து குறிப்பாக மாதவிடாய் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு பெண்களினுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் மாற்றங்கள் அந்த காரணம்னாலையும் குறிப்பாக இந்த மாதவிடாய் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு பெண்களுக்கு இது ஒரு பிரச்சனையாகவே ஏற்படலாம். நிறைய பேர் வந்து சொல்கிற இன்னொரு விஷயம், பேர் நமக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுகிற நேரத்தில், இந்த கொரட்டை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுற நேரத்தில் சில பேர் வந்து வீடுகளில் வந்து சொல்லுவாங்க, இது ஒரு பரம்பரையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அப்பாவுக்கு இருக்குது, அப்பா அதிகமாக கொரட்டை ஒரு பழக்கம் உடையவர் அப்படின்னு சொன்னால் மகனும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லி இது ஒரு பரம்பரையோடு வந்து தொடர்படுத்துவாங்க. நிறைய வீடுகளில் இந்த விஷயத்தை வந்து பேசுவாங்க. ஒரு மெடிக்கல் அதாவது மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து இது வந்து பரம்பரையாக வந்து இருக்கக்கூடியதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கா? இப்போ பரம்பரையாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து வீடுகளில் வந்து தந்தைக்கு இருக்கும் பொழுது அது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வரும். அப்போ அந்த மாதிரி நாம் பார்ப்பது உண்டு. ஆனால் இது பரம்பரையாக வருதா அப்படின்னு கேட்டால் இது வந்து மரபணுக்கள் வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. மரபணுக்கள் மூலமாக வரலை. ஆனால் நான் சொன்ன மாதிரி சில பேரினுடைய முக அமைப்புகள், இப்போ தந்தைக்கு இருக்கக்கூடிய முக அமைப்பு அவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம் தானே. இப்போ தந்தைக்கு வந்து சின்ன தாடை, பின்னோக்கிய தாடை, இந்த மாதிரியான உறுப்புகள் இருக்கும் பொழுது அது வந்து பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்போ இதனால தந்தைக்கு வந்து குரட்டை விடக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் அதே மாதிரியான முக அமைப்புகள் பிள்ளைகளுக்கு இருக்கும் பொழுது அவங்களுக்கும் வந்து இது ஒரு குரட்டை விடக்கூடிய பிரச்சனை வந்து அவங்களுக்கும் இருக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கொழுப்பு படியும் விதம், சில குடும்பங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு படியும் விதம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடலில் வந்து நடுப்பகுதிக்கு வந்து ரொம்ப அதிகமாக கொழுப்பு படிவது இருக்கும். அதுவுமே வந்து தந்தை தாயிலிருந்து பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அப்படி தான் இது வந்து குடும்பங்கள் வழியாக நாம் வாரதை பார்க்குறோம். ஆனால் இது வந்து இப்படி வந்தாலுமே வந்து இதனால தான் எனக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இல்லை. கண்டிப்பாக வந்து நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள் மூலமாக இந்த பிரச்சனை வந்து எவ்வளவு தூரம் வெளிப்படுது அப்படிங்கிறத நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நாம் பேணுவதன் மூலமாக, நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்து, இந்த மாதிரியான ஒரு இந்த புகைத்தல் பழக்கம், குடிப்பழக்கம், இவை எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் வெளிப்படுது அப்படிங்கிறத நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த கொரட்டை விடுறதுக்கும் மன அழுத்தத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போது சில வீடுகளில் வந்து ஒருத்தர் வந்து அதிகமாக வந்து கொரட்டை விடுகிற ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்றவங்க தூங்க முடியாது அப்படின்ற ஒரு பொதுவான நியதி வந்து எல்லா வீடுகள்லேயும் வந்து இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுக்குமா? ஏன்னா நான் நிறைய செய்திகளை வந்து பார்த்துருக்குறேன். அதாவது இப்போ கொரட்டை விடுற ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதாலே ஒரு கணவனை வந்து டிவோர்ஸ் பண்ணின மனைவி அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்திகளில் வந்து பார்த்துக்கொள்கிறோம். அந்த தூரத்துக்கு ஒருத்தங்க வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரியான விஷயத்தை வந்து உருவாக்கினபடியாக தான் அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே அவங்க வந்து போகிறாங்க. எனவே இது ஒரு 2ஆம் நபருக்கு ஒரு மன அழுத்தத்தை வந்து உருவாக்குமா? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கொழும்புலேருந்து நான் ஜஃப்னாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது எந்த சீட்டில் பக்கத்தில் இருக்கிறவர் அப்படியான ஒரு விஷயத்தை வந்து கொரட்டை விடுற ஒரு பழக்கம் உடையவர் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ராவலிங் ஃபுல்லாக நான் தூங்கவே மாட்டேன். என்னுடைய தூக்கமே வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இது வந்து மன அழுத்தத்தோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குமா இதுக்கு?
சரி, இப்போ நீங்களே வந்து சொன்னீங்க, இப்போ நீங்கள் ஜாஃப்னா இங்கே கொழம்புலேருந்து நீங்கள் ஜாஃப்னாக்கு ட்ராவல் பண்ணி போகிறீங்க. அந்த ட்ராவல் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 12 மணித்தியால ஒரு பயணமாக இருக்குமா. அப்போ அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீட், நீங்கள் அந்த உட்காந்து போகக்கூடியது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொகுசு நிலைமையாக இருக்காது. நீங்கள் சாதாரணமாக வீட்டில் தூங்குற மாதிரி உங்களுக்கு அந்த பயணம் இருக்க போவது இல்லை. அப்போ இப்படி நீங்கள் பயணித்து போகும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து குரட்டை விட்டால் அந்த சத்தத்தால் உங்களால் தூங்க முடியாது. நீங்கள் தூங்கலை, அடுத்த நாள் வந்து நீங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய உடல் எப்படி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த நாள் வந்து ரெஸ்ட் தேவைப்படும். உங்களால் வந்து வேலையில் வந்து கவனம் செலுத்த முடியாது. உங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து கவனம் செலுத்த முடியாது. நாங்கள் இப்படி வைப்போமே, ஒருவர் வந்து ஜஃப்னாவில் வந்து கொழும்புலேருந்து ஜஃப்னாவில் போய் இறங்கி அதுக்கு பிறகு ஒரு தனி வாகனத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தூக்கமே இல்லை. அவரால் வாகனத்தை எடுத்து ஓட்டிக்கொண்டு அவரால் போக முடியுமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ அதனால் அப்படி ஒவ்வொரு ஓட்டிட்டு போனாலும் விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அப்போ தூக்கம் வந்து எல்லாருக்குமே முக்கியம். நமக்கு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் வந்து நம்முடைய வேலைகளில் நமக்கு கவனம் இருக்காது. இதனால வந்து நமக்கு கோபம், மன அழுத்தம், மன உளைச்சல் இது எல்லாமே ஏற்படலாம். இது நம்ம இப்போ உங்கள் பக்கத்தை பற்றி பார்த்தோம். இதுவுமே வந்து இப்போ நம்ம அந்த பயணியை பற்றி நாம் யோசிப்போம். இப்போ இவர் வந்து இப்படி குரட்டை விட்டுட்டே இருக்கிறாரு, அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ எல்லாருமே பற்றி இதை பற்றி ஒரு முறையீடாக வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பொழுது அவராலையுமே வந்து சரியாக தூங்க முடியாது. இந்த பிரச்சனை வந்து ஒரு பயணத்தின் போது இவருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதே பிரச்சனை அவருக்கு வீட்லேயும் இருக்கும். வீட்டில் இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களும் வந்து இதை ஒரு பிரச்சனையாக சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவருக்குமே வந்து இது ஒரு மன உளைச்சலை தரும், இவருக்குமே அது ஒரு மன அழுத்தத்தை தரும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த குரட்டை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு குடும்பம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து நம்ம எடுத்தோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக வந்து அது மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் வந்து அது ஏற்படுத்தும். இந்த மாதிரியான பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்டவங்க நீண்ட நாட்களாக வந்து இருக்கக்கூடியவங்க வந்து இருப்பாங்க. எனவே அவங்களுக்கு இதனால் வந்து வேறு ஏதாவது ஒரு உடல்நல பாதிப்புகள் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கா? இப்போ நீங்கள் வந்து இது ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் ஸ்னோரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு சாதாரணமான ஏற்படக்கூடிய ஒரு குரட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லும் பொழுது அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று வந்து மிகவும் அழுத்தமாக பயணிக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய உள்ளூர் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் இருக்கலாம். உங்களுடைய தொண்டை பகுதியில் ஏற்படும். அதை தவிர்த்து உடல்நல பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒரு சாதாரண குரட்டையாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் சில பேருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப சத்தமாக குரட்ட விடுவாங்க. சத்தமாக குரட்ட விடுவதோடு சேர்த்து இவங்க நைட்டில் தூங்கும் பொழுது இவங்களுடைய மூச்சு வந்து தற்காலிகமாக நின்று போயிட்டு திருப்பி வரும். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது என்னாகும், அவங்களுடைய உடம்பில் போயிட்டு அவங்களுக்கு சேரக்கூடிய ஆக்சிஜனின் அளவு மிகவும் குறைவாக இருக்கும். இதனால இவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால இவங்களுக்கு குருதி அழுத்தம் ஏற்படலாம், அதாவது ப்ரெஷர் ஏற்படலாம், நீரிழிவு ஏற்படலாம், ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம், பக்கவாதம், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இவங்களுக்கு ஏற்படலாம். இன்றைய நாளில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று, இந்த குரட்டை விடுறது. எனவே இதனால் வந்து வரக்கூடிய பாதிப்புகள் அவங்களுக்கு மட்டும் பாதிப்புகள் வந்து இருக்காது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்புகள், ஒரு மன உளைச்சல் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கக்கூடிய தன்மையை இந்த குரட்டை விடுற ஒரு பழக்க வழக்கம் வந்து உருவாக்கிவிடும். எனவே அன்றாடம் நாங்கள் செய்கின்ற பல விஷயங்கள், முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள், முறையற்ற வாழ்க்கை முறைகள், இதனால் வந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இதை வந்து நாங்கள் பார்க்கலாம். இதை தான் டாக்டரும் வந்து ஞாபகப்படுத்தியிருந்தாங்க. எனவே இப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த மாதிரியான பிரச்சனையில் வந்து இருக்கிறவங்க, இந்த மாதிரியான பிரச்சனையில் தவிச்சிட்டு இருக்கிறவங்க என்ன செய்கிறது? அவங்களையும் வந்து தாங்களே வந்து காப்பாற்றி கொள்ள முடியாது, மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கள வந்து மாற முடியாது, மற்றவர்களுக்கும் இதனால் அதிகமான பாதிப்பு. எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கின்ற நேரத்தில் ஒரு குரட்டை விடுகிற ஒரு நபர் யோசிக்கிற விஷயம், இதுக்கு ஒரு சிகிச்சை முறை வந்து நாம் மேற்கொள்ளணும். எனவே இது ஒரு பாரதூரமான விஷயமாக வந்து மாறுது. நான் ஒரு வைத்தியரை வந்து நாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ இந்த குரட்டை அப்படிங்கிறது வந்து முதலாவது நான் சொன்ன மாதிரி எதனால் இது ஏற்படுது, இதற்கான அந்த வேறாக இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
இப்போ இது சில பேருக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான சிகிச்சை முறைகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துவிடும். சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி மது பழக்கத்தினால, புகைத்தல் பழக்கத்தினால ஏற்படலாம். அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம அதை வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாகி விடலாம். சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய உடம்பில் கொழுப்பு படியும் விதம், கழுத்தை சுற்றி கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து உடற்பயிற்சி முறைகள், சில உடற்பயிற்சி முறைகளை வந்து அறிவுரை செய்யலாம். அதன்படி அந்த உடற்பயிற்சி முறை மூலமாக கொழுப்பை குறைக்கும் பொழுது இந்த பிரச்சனை வந்து சரி பண்ணி விடலாம். இதுவுமே வந்து சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அலர்ஜி பிரச்சனையாக இருக்கும். நீண்ட காலமாக அந்த மூக்கு அடைப்பு, மூக்குலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கிற தும்மல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களால மூக்கால் சுவாசிக்க முடியாது. இப்போ அவங்க வாயால் தான் சுவாசிப்பாங்க. இப்போ வாயால் சுவாசிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா காற்று மிகவும் அழுத்தமாக உட்செல்லும். அப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மென்மையான டிஷ்யூக்கள் அப்படிங்கிறதுனால காற்று ரொம்ப அழுத்தமாக செல்லும் பொழுது அதில் இருந்து வரக்கூடிய ஒரு அதிர்வு குரட்டையாக ஏற்படும். அப்போ இவங்களுக்கு வந்து மூக்கால் இவங்களுக்கு வந்து சுவாசிக்கிற மாதிரி நாங்கள் வழி செஞ்சு கொடுக்கும் பொழுது இந்த அலர்ஜிக்கான மருத்துவங்கள், அதற்கான மருத்துவ முறைகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்குமே வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொள்ளலாம். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பக்கவாட்டில் படுக்கும் பொழுது இந்த குரட்டை பிரச்சனை வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கும். அதுவுமே வந்து மேல் நோக்கி பார்த்தவாறு அவங்க படுத்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாகும். அதுக்கு காரணம் நீங்கள் வந்து மேல் நோக்கி படுக்கும் பொழுது உங்களுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய பாகங்கள், உங்களுடைய மேல் அன்னம், உங்களுடைய தொண்டை பகுதி எல்லாமே ஈர்ப்பு விசை காரணமாக சரிந்து போகும். இப்படி சரிந்து போகும் பொழுது உங்களுடைய சுவாச குழாய் இன்னுமே வந்து குறுக்கமாகும், இன்னுமே ஒடுக்கமாகும். அப்போ அதனால வந்து சில பேருக்கு நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் பக்கவாட்டில் திரும்பி படுங்க. அப்போ அப்படி படுக்கும் பொழுது அவங்களுக்குமே வந்து இந்த பிரச்சனை சரியாகி விடும். இன்னும் வந்து இப்போ சில பேருக்கு தைராய்டு பிரச்சனை காரணமாக இந்த குரட்டை விடுவேன், தைராய்டு பிரச்சனைக்கு பிறகு தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு வந்து தைராய்டு மருந்துகள் எடுக்கும் பொழுது அந்த பிரச்சனையை சரி செய்யும் பொழுது அவங்களுக்கு குரட்டை சரி வந்து விடும். இப்போ இது வந்து ஒரு சாதாரண குரட்டையாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து இது ஒரு நீண்ட காலமாக பிரச்சனையாக இருக்கும். குரட்டை விடுறது மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து இவங்களுக்கு இரவு தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் மூச்சு வந்து தற்காலிகமாக நின்று போயிட்டு திருப்பி வரக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கும். அப்போ அப்படியான இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தூக்கமுமே வந்து சரியாக போகாது, அவங்களால சரியாக தூங்க முடியாது. அவங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து ரொம்பவுமே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே மன உளைச்சல், மன அழுத்தமாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, எந்த வேலையிலையுமே இவங்களுக்கு கவனம் செலுத்த முடியாது, கோவமாகவே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து அவங்க வந்து ஒரு நீண்ட ஒரு பரிசோதனைக்கு வந்து போக வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ இதை நாங்கள் ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவோம். தூங்குகிற நேரத்திலேயே வந்து ஒருவனுடைய உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நாங்கள் பரிசோதித்து பார்க்கலாம். அப்போ தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய உடம்புல வந்து அவருடைய ஆக்சிஜன் அளவு எவ்வளவு, அது எவ்வளவு வந்து குறைவடையுது, இருதய துடிப்பு வந்து என்ன மாதிரி இருக்குது, எத்தனை தடவை இவருக்கு இப்படி மூச்சு நின்று போயிட்டு திருப்பி வருது, இந்த மாதிரி நாங்கள் பரிசோதித்து பார்க்கலாம். அதற்கு பிறகு அதில் வரக்கூடிய பெறுபேறுகளை வச்சு இவருக்குரிய சிகிச்சை முறைகளை நாங்கள் கொடுக்கலாம். இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி முக அமைப்பு அதன் காரணமாக தான் இந்த குரட்டை ஏற்படுது அப்படின்னா அந்த முக அமைப்பை வந்து சரி செய்யக்கூடிய மாதிரி சில கருவிகள் இருக்குது. அந்த கருவிகளை இவர் பயன்படுத்தும் பொழுது குரட்டை பிரச்சனையிலேருந்து இவங்களை விடுவிச்சு கொள்ளலாம். சில பேருக்கு வந்து அதுவுமே அவங்களுக்கு வந்து சரி வரலை அப்படின்னா இவங்களுக்கு அறுவை சிகிச்சை முறைகள் இருக்குது. அதன் மூலமாக இந்த முக அமைப்பில் சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம். சில பேருக்கு இன்னும் முக்கியமான காரணம் மூக்குக்குள்ளே அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன தசைகள் வளர்ந்துருக்கும். சில நேரங்களில் அதை நம்ம ஒரு அறுவை சிகிச்சை சென்று அகற்றும் பொழுது இந்த பிரச்சனை சரியாகிவிடும். அப்போ இதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து சரி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பெரிய மிஷினெல்லாம் போட்டுட்டு தூங்குவாங்க. அப்போ அதை வந்து நாங்கள் சிபேப் அப்படின்னு NIV சிபேப் அப்படின்னு தான் சொல்லக்கூடியது, குறுகிய வடிவத்தில் சொல்லக்கூடியது. இந்த மெஷின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அழுத்தத்தோடு உங்களுக்கு காற்றை கொடுக்கும். அப்போ ஒரு காற்று அழுத்தத்தோடு வரும் பொழுது என்ன ஆகும், உங்களுடைய இந்த தொண்டை பகுதி வந்து ரொம்ப அகன்று விடும். அப்போ தொண்டை பகுதி வந்து அகலும் பொழுது காற்று வந்து ரொம்ப இலகுவாக உங்களுடைய நுரையீரலை சென்று அடையும். அப்போ இவருக்கு அந்த குரட்டை பிரச்சனை, நைட் தூங்குகிற நேரத்தில் மூச்சு நின்று போகிற பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகி விடும். இப்போ இந்த மெஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மெஷின் மாதிரி இருக்கும், ஒரு இயந்திரம் மாதிரி. இதை நீங்கள் தூங்குகிற நேரத்தில் உங்களுடைய முகத்தில் நீங்கள் பொருத்திட்டு தூங்குற மாதிரி இருக்கும். அப்போ இப்படி அவங்களுடைய இப்போ எந்த காரணத்தினால இந்த குரட்டை ஏற்படுது அப்படின்னு பார்த்து அந்த காரணத்தை சரி செய்து கொடுக்கும் பொழுது இந்த குரட்டை பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வை காணலாம்.
இந்த வாரம் நாங்கள் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குரட்டை விடுறது இது ஒரு பெரிய பிரச்சனையாக நிறைய பேருக்கு வந்து இருக்குது. எனவே இதனை வந்து நாங்கள் மருத்துவ ரீதியாக அணுகி அதற்குரிய சிகிச்சைகளையும் அதற்குரிய தீர்வுகளையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேருக்கு அது தொடர்பான விஷயங்களும் விழிப்புணர்வுகளும் வந்து தெரியாது. எனவே இது ஒரு நீண்டகால பிரச்சனையாக நிறைய பேர் அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். எனவே அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அதற்கும் தீர்வு இருக்குது, சிகிச்சைகள் இருக்குது என்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளலாம். எனவே குரட்டை விடுறது அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஏளனமாக வந்து நிறைய பேர் வந்து பார்க்காம, பக்கத்தில் இருக்கிறவர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து அவதிப்படுறார் அப்படின்னு சொன்னால் கூட அவருடைய அந்த நிலைமையை வந்து பார்த்து தகுந்த ஒரு வைத்தியரை வந்து நாடி அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிகாட்டுகின்ற நேரத்தில் அது அவருக்கு ஒரு மிக முக்கியமான பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். எனவே இந்த குரட்டை விடுறது சம்மந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு எனக்கே நிறைய டவுட்ஸ் வந்து இதில் இருந்திருக்கு. அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக விளங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற இந்த குரட்டை விடுறது சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை வந்து வழங்கிய உங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வைத்திய அதிகாரியோடு சந்திக்கலாம். நிறைய விஷயங்களை பேசலாம். அதுவரைக்கும் அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் காஸ்ட்ரோ ராகுல். வணக்கம் நேயர்களே.